Hello students, welcome back to my channel. So 11th standard chemistry half yearly examல 70 out of 70 mark நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு இன்னும் 3 நாள் உங்ககிட்ட டைம் இருக்குது. ஸோ 3 நாள்ல படிச்சா 70 out of 70 ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் டெஃபினெட்லி 70 out of 70 ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் ஒன் வேர்டு. ஸோ 15 ஒன் வேர்டில் உங்களுக்கு வந்து 13 கொஸ்டின், மேக்ஸிமமே 13 வரைக்கும் தான் புக் பேக் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக 2 அல்லது 3 கொஸ்டின் வந்து புக்கு இன்சைடு தான் வரும். ஸோ புக்கு இன்சைடு உங்களுக்கு புக்கு இன்சைடு கொஸ்டினோடைய மெட்டீரியலும் நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யூனிட் 1ல இருந்து யூனிட் 15 வரைக்கும் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பண்ணுவீங்க நம்புறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 3 நாள்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த 3 நாள்ல இவ்வளவு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% படிக்க முடியும். ஏன்னா ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன், ரொம்ப அதிகமாலாம் கொடுக்கல. ஏன்னா நான் ஆல்ரெடி ரொம்ப அதிகமா எடுத்து வச்சிருந்தேன். ஓகே, இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஆல்சோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல மேக்ஸிமம் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இன்னும் இதை தாண்டி ஒரு சில கொஸ்டின் இருக்குது, அது நீங்க ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு படிக்க வேணாம், நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ணலாம், நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மற்றபடி ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இது படிச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி 70 அவுட் ஆஃப் 70 எடுக்கல அப்படின்னாலும் கண்டிப்பா 60+ அவுட் ஆஃப் 70 எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இது ஐ எம் ஷுவர். அதுக்கு இந்த கொஸ்டின் நீங்க கம்பல்சரி படிச்சுக்கணும். பிளஸ் புக் பேக் ஒன் வேர்டு. கொஸ்டின் நம்பர் 26 இதை நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ரவுண்ட் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே சர்க்கிள் போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க் கொஸ்டின் தான் வந்து நான் வந்து சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ 5 மார்க் மீன்ஸ் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை இப்போ ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ஏபின்னு கேட்பாங்க. ஸோ டைரக்டா ஒரு கொஸ்டின் வராது. ஓகேங்களா? இப்போ இப்படி இருக்கு அப்படின்னா ஏலையே சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க் சேர்த்து தான் வரும். 5 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் டைரக்டா 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைரக்டா கேட்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல அகைன் சொல்றேன், வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. யூனிட் 1ல கொஸ்டின் நம்பர் 26, 27, 28, 29, 30, 31, 42 and 43 வந்து கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒரு பிக் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? ஆக்சிடேஷன் நம்பர் அந்த கால்குலேட் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 20ல உங்க புக்ல, இங்கிலீஷ் மீடியம் புக்ல பேஜ் நம்பர் 20ல ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கும், அதை கொஞ்சம் நல்லா பாத்துங்க. பேஜ் நம்பர் 21ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை பாத்துக்கோங்க. அது பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின்ல சம்டைம்ஸ் 2 மார்க் 3 மார்க்ல கேட்கறாங்க. ஸோ பாத்துக்கோங்க. யூனிட் 2ல கொஸ்டின் நம்பர் 27, 31, 32, 33, 39, 40 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். 42 போர் அட்டாம் மாடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அது வந்து புக் இன். ஓகே, புக் பேக் ஆல்சோ. தேர்ட் சாப்டர்ல கொஸ்டின் நம்பர் 24, 25, 26, 29, 37, 38, 39, 41, 45, 46, 47 இதுல இந்த 39 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின், டைரக்ட் 5 மார்க். உங்களுக்கு இப்போ 5 5 மார்க் கேட்குறாங்களா, மொத்தம் 5 × 5 25. இதுல 5 5 மார்க், ஏபி சேர்த்து 10 ஆப்ஷன். அப்போ 10 ஆப்ஷன் இருக்குல்ல, ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன், 10 கொஸ்டின். அப்ப இந்த 10ல மேக்ஸிமம் 3ல இருந்து 4 கொஸ்டின் தான் உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டின் 5 மார்க் வரும். அதர்வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் + 3 மார்க் தான் வரும். ஸோ அதனால தான் கம்மியான டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கை கம்பைன் பண்ணி கேட்டுருவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூசஸ் டைப் கொஸ்டின், பயன்கள் அந்த மாதிரி டைப் எல்லாமே கம்பல்சரி படிக்கணும். யூசஸ்ல இருந்து நம்ம மேக்ஸிமம் 2 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? 3 மார்க் அண்ட் 2 மார்க்லயுமே. ஓகே, தென் பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் அண்ட் டிஸ்டிங்யூஷ் பிட்வீன். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் வேறுபாடு, ரெண்டையும் வேறுபடுத்துக, டிஸ்டிங்யூஷ் அந்த இது. ஓகேங்களா? ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா கம்பேரிஷன், கம்பேரிஷன் கொஸ்டின், கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், கம்பேர் ஆல்பா பீட்டா ஸோ காமா அந்த மாதிரி இருக்குல்ல, கம்பேரிஷன். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசஸ், கம்பேரிஷன், ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டைப்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரியில். இந்த மாதிரி டைப் கொஸ்டின்லாம் மேக்ஸிமம் நீங்கள் இருந்துச்சுன்னா ஸோ அதை கம்பல்சரி பார்த்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூசஸ். ஓகே, அதோடைய அந்த வரம்புகள், ஸோ அது வந்து லிமிடேஷன்ஸ், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ இந்த மாதிரி டைப்லாம் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஓகே, யூனிட் 4ல கொஸ்டின் நம்பர் 23, 28, ஐயோ மைக்கு, 30, 31, 32, 33, 34, 35, 36, 41, 42, 44. இதுல 33 மட்டும் தான் டைரக்டா 5 மார்க்ல கேட்கக்கூடியது. ஸோ தென் யூனிட் 5ல கொஸ்டின் நம்பர் 27, 30, 31, 33, 38, 39, 40, 41, 42. இதுல 30 and 38 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ தென் யூனிட் 6ல கொஸ்டின் நம்பர் 26, 29, 32ல A, 32ல A, 34, 37, 38, 41, 41 டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். யூனிட் 7ல கொஞ்சம் அதிகமா இருக்கும், பிகாஸ் இட் இஸ் த இம்பார்ட்டன்ட் யூனிட். ஸோ கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 26, 27, 30, 31, 32, 33, 37, 38, 39, 30, 42, 43, 45, 46, 47, 50, 52. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல நான் கொடுத்திருக்கிறது டைரக்ட் கொஸ்டின், டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, யூனிட் 8ல கொஸ்டின் நம்பர் 26, 28, 30, 32, 34, 36 and 37 direct 5 mark and 44, 48 direct 5 mark. Unit 9 ரொம்ப small unit but important ஆன unit. Question number 31, 32, 33, 34, 36, 37, 39. இதுல 33 and 34 direct 5 mark question. Unit 10ல question number 31, 32 very very important. 35, 36, 38 and 51, 55, which is these 5 questions are direct 5 mark question. And 39, 43, 44 பாத்துக்கங்க. Unit 11ல 35 and 36 வந்து very very important. 31, 32 வந்து direct 5 mark, 41, 46 direct 5 mark, and 33, 38, 42, 43, 45. Unit 12, all the questions are very important and all the questions are important 5 mark question. Question number 16, 17, 19, 20, 21. Unit 13, 31, இதுவுமே வந்து all the questions are very very important 3 mark and 5 mark question. So 36, 37, 44, these 3 questions are direct 5 mark question. 31 and 50 வந்து important question. Unit 14, question number 27, 33, 37, 38, 44, 47, 46, 50. இதுல அந்த E1 E2 ஓட ரியாக்ஷன் very very important. 37, 38, 47, 46, 50. These questions are direct 5 mark questions. Unit 15, last unit, 18, 19, 20, 21, 22, 23, 25, 26, 27, 28, 29 direct 5 mark question. 30, 33 direct 5 mark, 32 important. அடுத்தது இந்த 34 பாத்தீங்க அப்படின்னா important, 31 and 36 வந்து direct 5 mark question. So these all the most important questions, 2 mark, 3 mark, 5 marks for your half yearly examination to study in 3 days. So இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. I will share this PDF on my WhatsApp channel. So my WhatsApp channel link on my description. So click on that and join my WhatsApp channel. Thank you so much for watching this video and keep support and study well. All the best.